அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். என்ன ஆகும்னா அந்த தேனில் வந்து போட்டுலினும் கிளாஸ்ட்ரிடியம் போட்டுலினும் ஒரு பாக்டீரியா வளர்ந்து ஒரு நச்சு பொருளை உருவாக்கும். அந்த நச்சு பொருள் வந்து நேரடியாக மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்குவேன். நச்சு பொருளுக்கு மாற்று மருந்து ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. விசாரிச்சு பார்த்தா இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. மூச்சுக்கும் இந்த ரத்த ஓட்டத்துக்கும் சீராக்கின பிறகு தொடர்ந்து அந்த பையனை வென்டிலேட்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து நாங்களாக வந்து உயிர் எதிர்ப்பு மருந்தான இம்யூனோகுளோபின் ஒரு மருந்து இருக்குது. அது வந்து தீவிர நுண்ணுயிர் தாக்கத்துக்கு கொடுப்போம். இன்ஃபெக்ஷனுக்கு செப்சிஸ் இந்த கண்டிஷனுக்கு கொடுப்போம். நாங்கள் ட்ரை பண்ணோம். அதை ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் மறுநாள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. ஸோ இப்போ அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு நச்சுத்தன்மையான ஒரு தேன் வந்து குடிச்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பல போராட்டங்களுக்கு அப்புறம் அதை காப்பாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக வந்து சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சி. என்ன இந்த கேஸு, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இதுலேருந்து நம்ம அம்மாக்கள் அதே மாதிரி வீட்டில் வந்து சமைக்கிறவங்க அதே மாதிரி சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் செல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த குழந்தைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா தேன், ஹனி. தேன் அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு நல்ல பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரெஷ் தேன், மலை தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து கேன் தேன், நிறைய தேன் வந்து வருது. ஹனி வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் மல்டிபிள் விட்டமின்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சோர்ஸ் வந்து ஹனி. கூடவே கண்டிப்பாக சர்க்கரையும் அதில் இருக்குது. சுக்ரோஸு, ஃப்ருக்டோஸு இதெல்லாம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் தேன் ரொம்ப நல்லதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அற்புதமான ஒரு உணவு. ஆனால் இப்போ இந்த குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேன் கொடுத்துருக்காங்க. தேன் கொடுத்த ஒரு சில நாட்களில், ஒரு சில மணி நேரங்களில், கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போன உடனே பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆகிருக்கு. குழந்தைய வந்து வென்டிலேட்டர் லெவலுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு சில மருந்துகள் அதே மாதிரி வென்டிலேட்டர் கேர்லாம் கொடுத்து குழந்தைய வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் தான் பாட்டுலிசம். பாட்டுலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான பாக்டீரியா இருக்குங்க. அந்த பாக்டீரியா பேர் தான் கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலை அப்படின்றது பாட்டுலிசம்ன்ற ஒரு நோயை உருவாக்குற ஒரு பாக்டீரியா. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ரவுண்டாக ஒரு நல்லா தட்டையாக இருக்கிற இந்த கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினியம் ஒரு ஆபத்தான பாக்டீரியான்றதை யாரும் மறந்துடக்கூடாது. இந்த கிளாஸ்ட்ரிடியம் பாக்டீரியா மெயினாக வளர்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில சாப்பாடுகளில். ஒரு சில சாப்பாடுகள் வெளியவே இருக்குது, கண்டாமினேட் ஆகுது. அப்படின்னா கண்டாமினேட்னா என்னது? இந்த மாதிரி கிருமிகள் வந்து அதில் வந்து வளர ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்துட்டு வளருது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட மண், அதே மாதிரி நம்ம ரோட் சைடில் இருக்கக்கூடிய சாயிலு, செடிகள், இதுலேயே கூட வந்து இந்த பாக்டீரியாக்கள் அங்கங்கே வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும். ஸ்போர்ஸ் என்ற ஒரு ஃபார்மெட்டில். இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாட்டுலிசம்ல பல்வேறு வகையாக நம்ம மனிதர்களை இந்த பாக்டீரியா தாக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸ் மூலயமா வரக்கூடிய கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்னால வரக்கூடிய ஒரு பாட்டுலிசம். ஓகேங்களா? ஜென்ரலாக பாட்டுலிசம் இப்படி தான் வருது. இப்போ எக்ஸாம்பிள் கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு தேன் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுக்காம அந்த தேனை வாங்கி சும்மா ஒரு இதில் எப்படி சொல்கிறது, ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டு, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு அதை அப்படியே வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து இந்த கிருமிகள் வெளியே வந்து காற்றுலேருந்து அதில் வந்து உட்காந்து வளர ஆரம்பிக்குது. ஏன்னா தேனில் அற்புதமான சுகரு, குளுக்கோஸு, ஃப்ருக்டோஸ்லாம் இருக்கிறதுனால நல்லா தெம்பாக வந்து அந்த கிருமிகள் வளருது. அப்போ அந்த தேனை அப்படியே ஸ்பூனில் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அந்த பாக்டீரியா உள்ளே போகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்டைல் பாட்டுலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பிறந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த பாட்டுலிசம் நோய். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து சைடில், இந்த மாதிரி சைட்லலாம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தேன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த தேன் வந்து சரியில்லாத தேனாக இருந்தால் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் ஆபத்து. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தேன் கொடுத்தா அப்படி ஆகும்போது குழந்தைங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக செயலிழந்துருவாங்க. அது பேர் தான் மெடிக்கல் டேர்மில் ஃப்ளாப்பி பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களாக நாங்கள் வந்து அழைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
மூணாவது ஒரு டைப் ஆஃப் பொட்டுலிசம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வூண்ட் பொட்டுலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அடிபட்டதுன்னா அந்த அடிபட்டதுக்கு மேலே வந்து இந்த கிருமிங்க வந்து உட்காந்து வேலையை பார்க்கறது, இது ஒரு டைப்பு. காற்று மூலியமா அந்த பொட்டுலிசம் பரவலாமா நீங்கள் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரேர், அந்த அளவுக்கு பரவாது. மோஸ்ட்லி சாப்பாடு மூலியமா ஃபுட்டுனாலேயே பரவக்கூடிய ஃபுட் பொட்டுலிசம் தான் அதிகம். இல்லைனா ஏதாவது அடிபட்டுருக்குன்னா நீங்கள் மண்ணில் கிண்ணில் விளையாடுறீங்கன்னா அதுலேருந்து அந்த பொட்டுலிசம் பாக்டீரியா அது உள்ளே பூந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது தான் தவிர காற்று மூலியமாகவே பரவுறதுன்றது மிக 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 வாய்ப்புகள் குறைவு. லாஸ்ட்டாக இன்னொரு பொட்டுலிசம் டைப் இருக்குது. அந்த பொட்டுலிசம் டைப் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரேர் தான். அது பேர் தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இயட்ரோஜெனிக் பொட்டுலிசம்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்கின் கிளினிக் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் டாக்டரே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் கிளினிக்கு, ஸ்கின் பீலிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டாக்டரே படிக்காமையே பல பேர் இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் மற்றும் காஸ்மெட்டிக் கிளினிக் வச்சுருக்காங்க. அதாவது டெர்மட்டாலஜின்ற கோர்ஸ் படிக்காமையே வச்சுருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணலை இல்லை தெரியலனா அவங்களோட யூஸ் பண்ணுற ஊசிலேயோ இல்லைனா யூஸ் பண்ணுற அந்த காஸ்மெட்டிக் பொருட்கள்லையோ இந்த பழைய காஸ்மெட்டிக் பொருட்கள் பெரிய வியாபாரம் ஆகலைன்னும் போது பழசையே யூஸ் பண்ணுவோம் போது அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சில நேரத்தில் ஸ்கின் மூலியமாக போய் இந்த பொட்டுலிசத்தை உண்டாக்கலாம் அப்படின்றத வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொட்டுலிசம். ரெண்டாவது நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏன் சார் இது உயிருக்கு ஆபத்தானது, அப்படி என்ன இந்த பாக்டீரியா நம்மளுக்கு பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இந்த கேஸில் கூட எடுத்துக்கோங்க, இந்த தேன் கொடுக்குறாங்க, அந்த தேனில் இந்த பாக்டீரியா ஆல்ரெடி நல்லா கண்டாமினேட் ஆகிருக்கு. இப்போ அதை தேனை குடித்த உடனே அந்த தேன் நேராக எங்கே போகுது, வயிற்றுக்கு போகுது. அப்போது இந்த பாக்டீரியாவும் கூட சேர்ந்து வயிற்றுக்கு போயிடுது. இந்த கிளாஸ்ட்ரீடியம் பாக்டீரியா வயிற்றுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பொட்டுலினியம் வந்து ஒரு விதமான பாய்சனை வெளியிடுகிறது. அந்த பாய்சனை தான் நம்ம வந்து மெடிக்கல் டேர்மில் டாக்ஸின் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து நீங்கள் வந்து விஷம்னு வச்சுக்கலாம், இல்லை நச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த பொட்டுலினம் வந்து அது உள்ளே வந்து ஒரு நச்சுத்தன்மையை வச்சுக்கிட்டு உள்ளே போய் இறங்கிட்டு குடலுக்கு போயிட்டு அந்த நச்சு பாய்சனை சர்க்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து விடுது. எப்படி அம்புங்களை வெளியே விடுறோமோ அந்த மாதிரி அந்த நச்சுங்களெல்லாம் தூக்கி 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 தூரி வாரி போடுது அப்படியே. அப்போ வந்து நிறைய பொட்டுலிசம் உள்ள இருக்கிறதுனால நிறைய குட்டிங்க போட்டு போட்டு எல்லாமே வெளியே ஏறுதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆபத்தானது. இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுலினம் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டாக்ஸிசிட்டினா என்னது, பாய்சனிங் வந்து அதிகமாக பொட்டுலினியம் பாய்சனிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஆகுது. அப்போ இந்த நச்சுத்தன்மைன்றது கிட்டத்தட்ட எப்படி வெளியே வந்து பாம்பு எப்படி விஷத்தை கொத்துதோ இல்லை தேல் எப்படி விஷத்தை கொட்டுதோ அதே மாதிரி இந்த பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போயிட்டு நச்சுத்தன்மையை வெளியேறுகிறது. அப்படி நச்சுத்தன்மையை வெளியேறும் போது நம்மளுக்கு வந்து உடம்புல ரத்தத்தில் கலந்து இந்த நச்சுத்தன்மை வேலையை ஆரம்பிக்கிறது. மிக முக்கியமாக எங்கே பாதிக்குது, இந்த இதுக்கு நச்சுத்தன்மை வந்து எந்த உறுப்பை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம்ன்றது என்னது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நர்வ்ஸை தான் மெயினாக பாதிக்குது. அப்போ இந்த நரம்பு மண்டலத்தில் இந்த பொட்டுலிசமுக்கு ஒரு அழகான ஒரு டைப் இருக்குது, அழகான ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா டிசெண்டிங் பேரலைசிஸ். டிசெண்டிங் பேரலைசிஸ்னால் என்னென்னா மேலே ஆரம்பித்து ஒரு தசைகள் அப்படியே செயலிழந்துக்கிட்டே வருது. மேலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு தசைகள் செயலிழந்துட்டு வருது. இப்போ எக்ஸாம்பிள் முதல் அறிகுறி, இப்போ நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னும் போது பொட்டுலிசம் கூட முதல் ஒரு சில அறிகுறிகள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கண்கள் வந்து ரெண்டாக தெரிய ஆரம்பிக்கிறது. இப்போ நார்மலாக எனக்கு தெரியுதுன்னும் போது எனக்கு வந்து இப்போனா 2 கேமரா தெரியுது அப்படின்ற மாதிரி 2 கண்கள் டிப்ளோப்பியான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், தலைவலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கண் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, அப்படியே மூடின பகுதியே இருக்குது, கண் என்னால் திறக்க முடியல அப்படின்ற மாதிரி கண் வீக்னஸ் ஆகுது. கொஞ்சம் தூரத்தில் இங்கே மேலேருந்து அப்படியே கீழே வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய் பேசுறது இதெல்லாம் ஃப்ளாப்பி ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பேச முடியறதில்ல, வாயை அசைக்க முடியறதில்ல. ஏன்னா இந்த தசைகள் எல்லாமே அந்த நச்சுத்தன்மையினால் செயலிழந்து இந்த தசைகள் எல்லாமே வீக் ஆகுது. அப்போ வாய் அசைக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்போது உங்களுக்கு புரியுதா, அப்படியே தலையில் ஆரம்பிக்குது, அப்படியே கண்களுக்கு, இப்போ அப்படியே வாய் தாடைக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே போகும்போது இங்கே என்ன இருக்குது, தொண்டைக்குழி. அப்போ குரலில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்போ பேசுகிற போது வாய் சரியாக வரமாட்டேங்குது, தொண்டை வந்து ஒரு மாதிரி
இந்த மாதிரிலாம் கவ்வுது, இந்த மாதிரி பிரச்சனைகள், முழுங்க முடியலை, முழுங்கிறதுக்கு கஷ்டம், வாய்ஸ் வரமாட்டேங்குது, வாய்ஸ் கொளருது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் போது நம்மளுக்கு வருகிறது. ஆபத்தான கட்டம் எப்போ வருகிறது அப்படின்னா, இன்னும் கீழே இறங்கினா யார் இருக்கானா, நம்மளோட தலைவர் நுரையீரல் இருக்கிறார். அப்போ நுரையீரலுக்கு போகிற இம்பார்ட்டன்ட் தசைகள், ஏன்னா இப்போ நுரையீரல் மூச்சு விரிச்சு விடுதுன்னா இங்கே இருக்கிற தசைகள் தான் அதை விரிவுபடுத்திக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்பிரேஷன் பண்ணுறேன், அதாவது உள்ள மூச்சை உள்ளே இருக்கிறேன்னா, அப்போ இந்த டயஃப்ராம்ன்ற தசை நுரையீரலை பிடித்து இழுக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி மூச்சை வெளியே விடுறேன்னா கொஞ்ச நேரம் அப்படியே தானாக வெளியே போயிடும். ஆனால் ஒரு சில இன்டர்காஸ்டல் தசைகள் அந்த வெளியேற்றத்துக்கு உதவுகிறது. அப்போது இந்த தசைகள் இன்னும் கீழே வரும்போது இந்த தசைகள் அந்த பொட்டுலினியமோட நச்சுத்தன்மையினால் பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு மூச்சு இழுத்து விட முடிய மாட்டேங்கிறது. மூச்சு இழுத்து விட முடியலன்னா இது பேர் தான் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். அதுவும் கிளாசிக்கலாக சொல்லணும்னா டைப் 2 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்ன்ட்டு மெடிக்கல் மாணவர்களுக்கு நம்ம சொல்லி தருவோம். டைப் 2 அப்படின்றது என்னன்னா, மூச்சு அவங்களால இழுத்து விட முடியல அப்படின்னு. அப்போ மூச்சு இழுத்து விட முடியலன்னா கெட்ட காற்று உள்ள சேர ஆரம்பிக்குது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒன்று உள்ள உற்பத்தி ஆகுது இல்லை, அதை தானே நம்ம வெளியே தள்ளி ஆக்சிஜன் என்ற ஒரு நல்ல காற்றை உள்ள இருக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இப்படி தானே பண்ணுறோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி செயல் இழக்கிறதுனால உங்களால் கார்பன் டை ஆக்சைடை வெளியே ஏற்ற முடியல. அப்போ கார்பன் டை ஆக்சைடுன்ற கெட்ட காற்று உள்ளே சேர்ந்து 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 உங்களுக்கு ஒரு விதமான கோமாவை உண்டாக்குகிறது. செயல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஷியஸ்னஸ் இதெல்லாமே வந்து குறையுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்போ இந்த பொட்டுலிசம் பேஷண்ட்ஸ் உயிர் இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அதாவது நுரையீரல் செயல்பாடு இழக்கிறது அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அப்போது இவ்வளவு டேஞ்சரான கேஸ் வந்து இந்த பாட்டிலிசம். அப்போ இந்த பாட்டிலிசம்ன்றது ஒரு கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா எவ்வளோ நச்சுத்தன்மை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சாப்பாடு மூலியமாக கலந்து நம்ம உள்ளே போயிட்டு இவ்வளோ வேலையை பண்ணி ஒரு சிறுவனோட உயிரை பறிக்க பார்த்துறதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இடத்துல தான் மருத்துவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சைகள் செய்ய போகிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதுக்கு என்ன நம்ம மெயினாக எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ வந்து அம்மாக்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு கண் இப்படி ஆகுது சார், கண்ணு ரெண்டு தெரியுதுன்றான், முழுங்க முடியல அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதோ வந்து நரம்பு மண்டலம் செயல் இருக்குதுன்னு உடனே டாக்டர் புரிஞ்சுப்பார். அப்போது ஒரு சில ஹிஸ்ட்ரிகள் இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்தீங்க சாப்பிட, ஏதாவது ஸ்டோர்டு ஃபுட்டு கொடுத்தீங்களா, ஏதாவது சாப்பாடு வெளியே வச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதாவது தேன் இல்லைனா வந்து ஏதாவது லேகியம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா, இந்த மாதிரி சொல்லிட்டு கேள்விகள் கேட்கப்படும். அந்த இடத்துல அம்மாக்கள் கரெக்டாக பதில்களை சொல்ல வேண்டும். அப்போ ஆமாம் சார், அவனுக்கு இந்த மாதிரி தேன் கொடுத்தேன், வாங்கி ஒரு 10 நாள் இருக்கும் சார், வாங்கி ஒரு 2-3 மாதம் இருக்கும் சார், அப்படியே வெளியே தான் வச்சுருந்தேன், அதை தான் கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ பொட்டுலிசம் உறுதியாகிறது. அப்போ நம்மளும் வந்து டாக்டரை வந்து ரத்தத்தில் சிறுநீரகத்தில் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நச்சுத்தன்மை பொருட்கள் இல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கப்படுகிறது. ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பொட்டுலினியம் டாக்ஸிசிட்டிக்கு வந்து இந்த பாய்சனிங்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிடோட் வந்துட்டு பெருசாக வந்து இருந்தாலும் ஆனால் வந்து பெரிய அளவில் அதோட செயல்பாடோ இல்லைனா வந்து வேலை செய்யும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து கொஞ்சம் குறைவு தான். ஆனால் மெயின் ட்ரீட்மெண்ட் என்னென்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐவிஐஜின்னு சொல்லிட்டு அந்த இம்யூனோகுளோபுலின் தரப்படுகிறது. அதே மாதிரி வென்டிலேட்டரி கேர் இம்பார்ட்டண்ட்டாக தர. வென்டிலேட்டரி கேர் என்ன, அவனால் மூச்சு இழுத்து விட முடியல, கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட முடியல, அப்போது அதை வந்து வென்டிலேட்டர்ன்ற கருவி டேக் கேர் பண்ணுது. அப்போ அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் லங்ஸோட அந்த ஃபங்க்ஷனை வென்டிலேட்டர் பார்த்துக்குது. அப்போ வென்டிலேட்டர் லங்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்துக்குது அப்படின்னா அதுக்குள்ள டாக்டர்கள் இந்த நச்சுத்தன்மையை கிளியர் பண்ணுற இம்யூனோகுளோபுலின் தேவைப்பட்ட பிளாஸ்மா ஃபெரிசிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை டாக்டர் செய்ய முடிகிறது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர் சத்தை வந்து இந்த சலைன் பாட்டில் மூலியமாக கொடுத்து நச்சுத்தன்மையை இன்னும் கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யப்படுகிறது. இது எல்லாமே டாக்டர்கள் செய்கிறாங்க. அங்கே சிவகங்கை டாக்டர் அதெல்லாம் செஞ்சு அற்புதமாக அந்த குழந்தை உயிர் தப்பிச்சிருக்கான். ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் பல குழந்தைங்க இந்த மாதிரி உயிர் இழக்கிறதும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டுபிடிக்காமல் கூட இறக்குறாங்க. ஸோ சிவகங்கை டாக்டர்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கிறோம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறது யார் காப்பாற்றினாலும் வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு தெம். சூப்பர், நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம பாராட்டுகள். இந்த வீடியோவை நம்ம போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டயும் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்பீங்க. அப்போ பத்திரமா எப்படி சார் பார்த்துக்கணும், இந்த பொட்டுலிசம் வராமல் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப 3-4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தேன் என்ற ஒன்றை கொடுக்காதீர்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 2வது, தேன் அப்படின்னா ஃப்ரெஷ் தேனாக இருக்கணும். இப்போ மலை தேன் நல்ல தேன் தானேட்டானா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதை வாங்கி ஜாரில் வச்சுக்கிட்டு ஒரு 15-20 நாள் சும்மா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுன்றது கூடாது. அதே மாதிரி இல்லைன்னா தேன் வாங்குறோம் அப்படின்னா நல்ல கேண்டு வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ப்ராடக்ட் தேனா வாங்கி அதை இமீடியட் கன்சப்ஷனில் நம்ம பண்ண பார்க்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் இதெல்லாம் கேண்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சாப்பிடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மஷ்ரூம் வாங்குறேன் இல்லைனா ஏதாவது வாங்குறேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்றது இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும் போதே இந்த கிருமிகள், பொட்டுலிசம் கிருமிகள், கிளாஸ்ட்ரிடியம் கிருமிகள்லாம் அழிந்து விடுகிறது. ஸோ பாயில் பண்ணாமல் எதுவும் சாப்பிடாதீங்கன்றதும் இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ அம்மாக்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, இந்த சாப்பாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியே ரொம்ப நாள் வச்ச பொருட்கள் கொடுக்க வேண்டாம். புதுசாக ஏதாவது பொருட்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா கொதிக்க வச்சு கொடுங்கன்றது ரொம்ப முக்கியம். தேனெல்லாம் இமீடியட்டாக கன்சியூம் பண்ணிவிடுங்க. மாதக்கணக்கில் ஒரு டப்பாலேயோ ஜார்லேயோ போட்டு வைக்காதீங்கன்றது இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜாக இது மூலியமாக நம்ம சொல்கிறோம். அடிப்பட்ட ஊண்டு போய் அது பரவலாம்னா ஆமாம். ஸோ அப்போ அதுக்கு வந்து அடிபட்டுருக்குன்னா நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு பேண்டேஜ்லாம் போட்டு நீட்டாக அந்த ஊண்டை டீல் பண்ணுங்கள். ஓப்பனாக வந்து நல்லா அடிபட்டுருக்கு அதோட போய் மண்ணில் விளையாடுறா இதில் விளையாடுறான்னு சொல்லிட்டு அந்த கிருமிகளை உள்ளே பூரா அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ற இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இந்த பொட்டுலிசமை தடுக்கிறதுக்கு நம்ம சேனல் மூலயமா உங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் மெசேஜாக வந்து இருக்குது. மறுபடியும் அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டு. சிவகங்கை அரசு மருத்துவர்கள் நல்லபடியாக அந்த குழந்தையை காப்பாற்ற நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயிலாக ஒரு ரேர் கேஸான பொட்டுலிசமை ஆனால் பல்வேறு விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்தது மிக மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.